அண்ட் இங்கே வந்து ரெண்டலுக்கு ஸ்கூட்டர்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் இது வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ். ஸோ ரெண்டலுக்கு எடுத்து பயன்படுத்திக்கலாம் போல். ஸோ இப்போ வந்து ஹைகோர்ட் வாட்டர் மெட்ரோ ஸ்டேஷனில் உட்காந்துருக்கேன். உள்ளே நுழைஞ்சாச்சு. ஸோ நான் போன தடவை வந்தபோதே வந்து இந்த கொச்சி 1 அப்படின்ற இந்த கார்டை வாங்கியிருந்தேன். ஸோ இந்த கார்டு வந்து மல்டிபர்பஸ். நீங்கள் வாட்டர் மெட்ரோலையும் யூஸ் பண்ணிக்கலாம், அண்ட் லேண்ட் மெட்ரோ ட்ரெயின் மெட்ரோவில் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இதை வந்து ஷாப்பிங்க்கு கூட இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை போன தடவை வாங்கினும் போது ஐடி கார்டு வச்சு இந்த கார்டு வந்து இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த கார்டு வந்து நம்ம பஞ்ச் பண்ணி நம்ம உள்ளே வந்தாச்சு. ஸோ இப்போது போட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். போட்டு டைமிங்க்கு தான் இது பண்ணுவாங்க. ஸோ இங்கேருந்து 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபோர்ட் கொச்சி போகலாம், வைப்பின் போகலாம், அண்ட் சவுத் சித்தூர் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே போகலாம். ஸோ பட் இப்போதைக்கு ஃபஸ்ட்டு வந்து ஃபோர்ட் கொச்சி போயிட்டு ஃபோர்ட் கொச்சியிலேருந்து ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் 9 o'clock போல் தான் வந்து அந்த சவுத் சித்தூர் ரூட் இருக்குது. அந்த ரூட் நம்ம இதுவரை போனதில்லை. அந்த ரூட்டையும் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து வாட்டர் மெட்ரோக்குள்ளே நம்ம ஏறி உட்காந்தாச்சு. ஸோ வாட்டர் மெட்ரோ வந்து இப்போ மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு, தெரியும். ஸோ அந்த ஜெட்டிலேருந்து இப்போது மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ லாஸ்ட் டைம் போன பொழுது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் வியூவில் வந்து ஷிப்பிங் ஹார்பர் அதில் லோடிங் அண்ட் அன்லோடிங் வந்து பார்க்க முடியுது. ஸோ இந்த தடவை எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ வியூவை வந்து பாருங்கள். ஸோ இந்த வாட்டர் மெட்ரோ ரைடில் நம்ம ஃபோர்ட் கொச்சி வந்துட்டோம். ஃபோர்ட் கொச்சியில் வந்து மட்டன் ஷெரி பேலஸ் ஒன்று இருக்குது. அதுக்கு ஆனால் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து போகணும். ஆனால் இந்த ஃபோர்ட் கொச்சி ஸ்டேஷனை ஒட்டினாப்லேயே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த சைனீஸ் ஃபிஷிங் நெட்டு இருக்குது. ஸோ அதை போய் பார்க்கேன்.
ஸோ வர வழியிலே வந்து ஃபிஷ் வச்சு விட்டுருக்காங்க. இது வரைக்கும் என் வாழ்க்கையிலே நான் இப்படி ஒரு அட்மாஸ்பியரில் நான் நின்னது கிடையாது. சுற்றிலும் சரியான கார்மேகம் அண்ட் கடல். ஸோ எப்போ எப்படி மழை பெய்ய போகுதுன்னு தெரியல. அண்ட் இந்த ரெயின் பேஞ்சது அப்படின்னு சொன்னால் இட்ஸ் கோனா பி மேசிவ், பயங்கரமாக இருக்க போகுது. ஸோ அந்த மழையை பார்க்கணும். இந்த இடமே அது இருப்பிடுச்சு. இப்போ எதிர்பார்த்த மாதிரியே மழை